மணி என்ற பையன் அவங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கு எப்போதாம்பா செருப்பு வாங்கி தருவீங்க? நான் வெறுங்காலோட ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் எல்லா பசங்களும் என்னை பார்த்து எப்படி கேலி பண்ணி சிரிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவரும், அப்பா உன்னை இந்த தடவை கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன்ப்பா. உனக்காக அப்பா முதலாளி கிட்ட கெஞ்சி கேட்டு 4 சம்பளத்தை 400 ரூபாயை முன்னாடியே வாங்கிக்கிட்டு வந்துட்டேன்பா அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஆசைப்பட்டு கேட்ட அந்த 400 ரூபா செப்பலை அப்பா நான் உனக்கு வாங்கி தரப்பான்னு சொல்லி அவனை செருப்பு கடைக்கு கூட்டிட்டு போறாரு. அப்பா அவங்க அப்பா, அண்ணன் புள்ள எப்பவுமே ஆசைப்பட்டு கேட்பான்ல, அந்த 400 ரூபா செப்பலை கொஞ்சம் எடுத்து காட்டுங்களாம் அப்படின்னு சொல்றாரு. அவரும் உள்ள இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்றப்ப அந்த சின்ன பையனும் அவர் கூட உள்ள போறான். அப்ப அந்த பையன் கடைக்காரர்கிட்ட சொல்றான், அண்ணே எனக்கு 400 ரூபா செப்பல்லாம் வேணாண்ணே, எனக்கு இந்த 200 ரூபா செப்பலே போதும், இதுவே நல்லா இருக்குன்னு சொல்றான். அண்ணே இதே மாதிரியே 9வது நம்பர் செப்பலை இன்னொன்று எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டு அவரும், என்னப்பா நீ உங்க அப்பா 400 ரூபாயிலே செப்பல் ஒன்று வாங்கிக்க சொல்றாரு, நீ என்னடானா 200 ரூபாயில 2 செப்பல் வேணும்னு சொல்றேன், ஏன்பா உனக்கு எப்பவுமே அந்த 400 ரூபாய் செப்பல் தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைண்ணா எனக்கு அதிகமாக செப்பல் தேவைப்படுறதை விட எங்கள் அப்பாவுக்கு தான் செப்பல் அதிகமாக தேவைப்படுது. நான் என்னென்ன ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு போகிறேன், ஆனால் எங்கள் அப்பா காட்டிலையும் வெயிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் அவர் படுக்கிறப்ப அவருடைய காயம் பட்ட பாதங்களை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. அண்ணே அவருக்கு செப்பல் வாங்கலான்னு கூப்பிட்டா அவர் கண்டிப்பாக வரமாட்டாருண்ணே, அதான் நான் அடம்பிடிச்சு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ணே எனக்கு அந்த 400 ரூபாய் செப்பல் பிடிக்கும் தான், ஆனால் அதுக்காக எங்கள் அப்பாவை வெறுங்காலோட வெயிலில் கஷ்டப்பட விட்டுட்டு நான் மட்டும் எப்படி தான் அந்த செப்பலை சந்தோஷமாக போடுவேன். இதை கேட்ட அவரும், ஏன்பா இந்த காலகட்டத்தில் பெற்றவங்களை கஷ்டப்படுத்தி பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்து தான் பார்த்துருக்கேன், ஆனால் பெற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி உன்னோட ஆசையை தள்ளி வச்ச பத்தியா, இந்த மாதிரி பிள்ளைய நான் இப்போ தான்ப்பா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த செருப்பு கடையிலேருந்து அப்பாவும் பிள்ளையும் செப்பலை போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நடந்து போகிறாங்க. ராமையா என்பவர் இனிப்பு ரொட்டிகளை சாலையில் விற்று எடுத்துட்டு வரும்பொழுது அப்போ ஒரு சின்ன பையன் சாலையில் மயங்கி விழுந்து கிடக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்த அவரும் அந்த சின்ன பையன் முகத்தில் தண்ணி தெளித்து எழுப்பி, சாப்பிடாம இருந்தா இப்படி மயக்கம் தான்பா வரும் அப்படின்னு சொல்லி அவன் கையில் ஒரு இனிப்பு ரொட்டியை எடுத்து கொடுத்துட்டு போறாரு. ராமையா போகும்பொழுது முதலாளி வேற கணக்கு கேட்பாரு, என்ன சொல்லுவாருன்னே தெரியலையே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. ராமையாவும் விற்று எடுத்துட்டு வந்த காசை முதலாளி கையில் கொடுக்குறாரு. அந்த முதலாளியும் காசை எண்ணி பார்த்துட்டு, என்ன ஒரு ரொட்டியோட காசு மட்டும் குறையுது அப்படின்னு கேட்குறாரு. வேலைக்கு வந்த முத நாளே காசை திருடுறியா அப்படின்னு அவர் கேட்க, ராமையாவும் வர வழியில ஒரு சின்ன பையன் பசியில மயங்கி விழுந்து கிடந்தான், அதான் அவனுக்கு ஒரு ரொட்டி எடுத்து கொடுத்துட்டுங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவருடைய முதலாளியும், இப்படி ரோட்ல போறவங்களுக்கெல்லாம் நம்ம கருணை காட்டினா நம்ம பழப்பு என்ன ஆகுறது, நீ செஞ்சது தப்பு ராமையா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரொட்டி காசை பிடிச்சிக்கிட்டு தான் அந்த ஒரு நாள் சம்பளத்தையே அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்ப அந்த மயங்கி விழுந்த சின்ன பையன் அந்த வீட்டுக்குள்ள வரான். அப்பா இன்னைக்கு நான் விளையாட போறேன்னு சொல்லி சாப்பிடாமலே போயிட்டேன்ல, நான் மயங்கி விழுந்துட்டேன்பா, அப்ப இவர் தான் எனக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்றான். இதை கேட்ட அவரும், ராமையா நீ என்னுடைய பிள்ளைக்கு தான் உதவி செஞ்சியா, இது தெரியாம உன்னை தப்பா பேசிட்டேன், இந்தா அந்த ஒரு ரொட்டியோடைய காசு அப்படின்னு கொடுக்குறாரு. இதை பார்த்த ராமையாவும், ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச உதவி தப்புன்னு சொன்னீங்க, அதுவே உங்க பையனுக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த உதவி சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணா தப்பு இல்லை, ஆனா தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணியிருந்தா அது தப்பு. முதல்ல உங்களுடைய எண்ணத்தை மாத்திக்கோங்க ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறவங்க யாரா இருந்தாலும் நான் உதவி செய்வேன், உங்க பையன் நினைச்சலாம் நான் உதவி செய்யல ஐயா, அதனால அந்த ஒரு ரொட்டி காசை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட அவரும் தலை குனிஞ்சு போய் நிற்கிறாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆன ஒரு பையன் அவனுடைய ரேங்க் கார்டை அவங்க அப்பா கிட்ட பயந்துகிட்டே கொடுக்குறான். இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு அதிகமாக மார்க் எடுத்த சந்தோஷத்துல ரேங்க் கார்டை அவங்க அப்பா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு, அந்த பையனோட அப்பாவும் ரேங்க் கார்டை வாங்கி பார்த்துட்டு, பரவாயில்லையப்பா நீ தமிழ்ல 95 மார்க் எடுத்திருக்க, பெரிய விஷயம் தான்ப்பா. அவனும் சோகமா நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நீ 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைச்சு கவலைப்படாதப்பா, அடுத்த தடவை நல்லா முயற்சி எடுத்து அந்த 2 சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆயிடு, அப்பா நான் உன்னை தமிழ் ஆசிரியருக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த சிறுமியும் ரொம்ப சந்தோஷமா ரேங்க் கார்டை எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட காட்டுது. அவங்க அப்பாவும் அதை பார்த்துட்டு ரொம்ப கோபமா, நீ போன தடவை மேக்ஸ்ல 100 மார்க் எடுத்திருந்த, ஆனா இப்ப வெறும் 90 மார்க் தான் எடுத்திருக்க, அதுக்குள்ளே உன் புத்தி எங்க போச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி நீ கம்மியா மார்க் எடுக்கிற மாதிரி இருந்தனா இதுக்கப்புறம் இந்த வீட்டு இருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அந்த சிறுவனும் அவங்க அப்பா பேசினதை நினைச்சு அடுத்த தடவை நல்ல மார்க் எடுத்துறான். ஆனா அந்த சிறுமி அவங்க அப்பா பேசினதை நினைச்சு பயந்தே அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுறா. பெற்றோர்களுக்கு எல்லாம் நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன், உங்கள் பிள்ளைங்க அதிகமான மார்க் எடுத்திருந்தாலும் சரி, குறைவான மார்க் எடுத்திருந்தாலும் சரி, மார்க் அவங்க வாழ்க்கையை மாற்றுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எடுத்து சொல்கிற விதத்தில் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை மாறுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஒரு அப்பாவும் மகனும் சாலையோரத்தில் ஒரு சின்ன பழக்கடையை வச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பையன்கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு, நான் சத்த கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நீ கொஞ்சம் கடையை பார்த்துனாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவனும் கடையை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப திடீர்னு ஒரு குரங்கு சில பழங்களை திருடிக்கிட்டு ஓடுது. இதை பார்த்து அவனும் ரொம்ப கோபமா அந்த குரங்கை பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடுறான். அப்ப அந்த ஆள் இல்லாத பழக்கடையில இன்னும் சில குரங்குகள் வந்து பழத்தெல்லாம் கீழே தள்ளி விட்டு அந்த பழக்கடையவே ரொம்ப நாஸ்தி பண்ணிடுதுங்க. அந்த சிறுவனும் அந்த குரங்கை பிடிக்க முடியாம ரொம்ப சோகமா கடைக்கு திரும்ப வர்றப்ப கடையில இருக்கிற எல்லா பழங்களும் தரையில விழுந்து நாஸ்தியா இருக்கிறத பார்த்துட்டு
அவன் கண்ணீர் விட்டு அழுத்துட்டு நின்றுட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா கடைக்கு திரும்ப வந்து கடையை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியா பையன்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அவனும் கண் கலங்கிக்கிட்டே நடந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அப்பா, இங்க நடந்த எல்லாத்துக்குமே காரணம் அந்த குரங்கு தான்பா அப்படின்னு சொல்றான். இத கேட்ட அவங்க அப்பா, எல்லாத்துக்கும் அந்த குரங்கு மேலே பழி போடாத, நம்ம கடை இவ்வளவு நாஸ்தியா இருக்கிறதுக்கு நீயும் ஒரு வகையில காரணம் தான் அப்படின்னு சொல்றாரு. எங்கேயோ அந்த குரங்கு பழங்களை எடுத்துட்டு போகும் பொழுது சரி போனா போகட்டும் அப்படின்னு சொல்லி நீ கடையிலேயே இருந்திருந்தனா நமக்கு இவ்வளவு பழங்கள் நஷ்டமா இருக்காது. கண்ணா, எப்பவுமே நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. போனதை நினைச்சு போராடுறதை விட இருக்கிறத நம்ம எப்படி காப்பாத்திக்கணும்னு நினைச்சு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நான் திரும்பவும் சொல்றேன், கோபம் நம்மள திரும்ப திரும்ப முட்டாளாதான் ஆக்கிக்கிட்டு இருக்கோம். அதுவே நீ அந்த கோபம் வர நேரத்துல ஒரு நிமிஷம் நிதானமா யோசிக்க கத்திருந்தனா இப்ப நம்ம இவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சு இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஒரு அப்பா தன்னுடைய மகன் 12th கம்மியா மார்க் எடுத்துட்டான்னு சொல்லி அவனை ரொம்ப கோபமா பேசுறாரு. நீ மட்டும் பசங்க கூட சேர்ந்து விளையாட போறேன்னு சொல்லி எங்கேயாவது வெளியே கிளியே போய் பாரு, அப்புறமேட்டு இருக்கு உனக்கு. அப்ப திடீர்னு அந்த பையனுடைய நண்பன் வீட்டுக்கு வரான். அப்ப அவங்க அப்பா அவனுடைய நண்பனை முறைச்சு பாக்குறாரு. டேய், நீ எத்தனை மார்க்டா எடுத்திருக்க அப்படின்னு கேட்க அவனும் நான் 600க்கு 550 மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்றான். இதை கேட்ட அவரும், நீங்க தான் என் பையனை விளையாட கூட்டிட்டு போறீங்க, ஆனா நீங்களாம் நல்ல மார்க் எடுத்துறீங்க, கடைசியில இவன் மட்டும் கம்மியா மார்க் எடுத்துறான். இந்த விளையாட்டு புத்தியால தான் அவனுடைய மார்க் கம்மியாயிடுச்சு, இதுக்கப்புறம் அவன் விளையாட வரமாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவனும், அங்கிள், அவன் விளையாட்டு புத்தியால மார்க் ஒன்றும் கம்மியா எடுக்கல, அவன் மார்க் கம்மியா எடுத்ததுக்கு காரணமே நீங்க தான் சொல்றான். அவன் 10th நல்ல மார்க் எடுத்தான், இருந்தாலும் நீங்க அவன் ஆசைப்பட்ட குரூப்புக்கா படிக்க வச்சிங்க. எல்லாருமே சொல்றாங்க இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு எதுக்காக அந்த குரூப்ல சேரணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிடிக்காத குரூப்ல தானே அவனை சேர்த்து விட்டீங்க. பிடிக்காத படிப்பை அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தாலும் அவன் மண்டைக்குள்ளே ஏறாது அங்கிள். என் பையன் நல்ல மார்க் எடுத்துட்டான், எல்லார்கிட்டையும் போயிட்டு அடுத்தது அவனை என்ன படிக்க வைக்கலான்னு கேட்குற நீங்கள் ஒரு தடவையாச்சும் அவனை கூப்பிட்டு உனக்கு என்ன படிக்க ஆசைன்னு கேட்டிருக்கீங்களா அங்கிள்? இன்னைக்கு நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா. ஏன்னா எனக்கு ஆசைப்பட்ட படிப்பை அவர் படிக்க வச்சாரு. அங்கிள், அவன் எத்தனை தடவை கண் கலங்கி சொல்லியிருக்கான் தெரியுமா, உனக்கு கிடைச்ச அப்பா மாதிரி எனக்கு கிடைக்கலன்னு. தயவு செஞ்சு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அவனை கூப்பிட்டு கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். கடைசியாக பெற்றோர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்கள் பசங்களுடைய வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள் பசங்களை கூப்பிட்டு மனசு விட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இந்த 5 குட்டி ஸ்டோரியில உங்களுக்கு எந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சதுன்றத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி கதைகளை கேட்க கௌதம் ஸ்டோரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.